வணக்கம், நான் தான் உங்க ஃபைடெக் ஹரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டீப் லேர்னிங் அப்படின்னா என்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஏஐ அப்படின்னா என்ன, மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்றத பத்தி நம்ம சொல்லியிருப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோ பாருங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடென்டிபிகேஷன் கிடைக்கும். மெஷின் லேர்னிங்ன்றது என்னது? ஏஐல ஒரு பார்ட் தான் மெஷின் லேர்னிங். அதே மாதிரி டீப் லேர்னிங்ன்றது மெஷின் லேர்னிங்ல ஒரு சப்டிவிஷன் தான் டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங்ன்றது நமக்கு ஏஐல இருந்து வந்துச்சு. டீப் லேர்னிங்ன்றது மெஷின் லேர்னிங்ல இருந்து வந்துச்சு. இது மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நமக்கு ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எப்படின்னா இப்போ ஹியூமன் பிரெயின் இருக்குல்ல, அதுல நிறைய ஐடியா இருக்கும். அதை நமக்கு என்ன பண்ணும், ஆர்டிபிஷியலா நியூரல் நெட்வொர்க் பண்ணி வச்சிருப்போம். அதை தான் நமக்கு என்னன்னா ஹியூமன் பிரெயின்ஸ் அந்த ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வச்சுதான் இருக்கிறது. இப்போ அதுக்கும் நம்ம சிஸ்டத்துக்கும் ஹியூமனுக்கும் சிஸ்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஹியூமனுக்கு நியூரான், அதே மாதிரி சிஸ்டத்துக்கு நோடுன்றது நமக்கு எதுவும் இல்ல, ப்ராசஸ் தான் நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இப்போ நியூரான்றது நமக்கு என்ன பண்ணும், இன்புட்டை சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து இன்புட் எடுக்கும். அதே மாதிரி நமக்கு நோடு எதுல இருந்து, டேட்டாவில இருந்து நமக்கு இன்புட் எடுக்கும். நோடு டேட்டாவில இருந்து இன்புட் எடுக்கும். அதே மாதிரி ரெண்டுமே ப்ராசஸ் தான் இன்புட், ரெண்டுமே இன்புட் ப்ராசஸ், நம்ம கொடுத்திருக்க இன்புட்டை ப்ராசஸ் பண்ணும். அதே மாதிரி சென்ட் சிக்னல் டு நியூரான், இது நமக்கு என்ன பண்ணும்னா, நியூரான் என்ன பண்ணும்னா அடுத்த சென்ஸ் நியூரானுக்கு சிக்னல் அனுப்பும். அதே மாதிரி நமக்கு நோடு என்ன பண்ணும்னா அடுத்த நோடுக்கு நமக்கு சிக்னல் அனுப்பும். நோடு அதர் நோடுக்கு சிக்னல் அனுப்பி டேட்டா ப்ராசஸ் பண்ண வைக்கும். அடுத்து லேர்னிங், நம்ம இப்ப டீப் லேர்னிங்க்கு நம்ம மெஷின் லேர்னிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம், ஃபேஸ் ரெகக்னிஷன். அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோம். ஃபேஸுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒன்ஸ் நீங்க அதை யூஸ் பண்ணும்போது நீங்களா இல்லையா அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். அதான் இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். இப்போ டீப் லேர்னிங்க்கு ஒரு ஆன்சர் பார்க்கலாம். நீங்க எல்லாருமே ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடி இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்படி காமிச்சா ஸ்டோன், இப்படி காமிச்சா பேப்பர், இப்படி காமிச்சா சிசர். இதை நம்ம ஒவ்வொரு இதையும் இமேஜ் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி காமிச்சா சிசர், இப்படி காமிச்சா ஸ்டோன், இப்படி காமிச்சா பேப்பர் அப்படின்றத நம்ம முன்னாடி இமேஜ் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். 3 டேட்டா செட்ல நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. அடுத்து ஒரு ப்ராசஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு ரன் பண்ணும்போது இப்படி காமிச்சா நமக்கு பேப்பரா, அப்ப பேப்பருக்கு நேரா நமக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இப்படி காமிச்சா நமக்கு ஸ்டோனா, அது இவ்வளவு பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது. அடுத்து இப்படி காமிச்சா சிசரா, அது இவ்வளவு பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுதுன்னு நமக்கு ஒரு ஆப் இருக்கு, டெலிடீச் ஆப்ன்றது. அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம்னா டீப் லேர்னிங் அப்படின்னா என்ன அதை பத்தி பார்த்தோம். இந்த டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், ஏஐ இது எல்லாமே நமக்கு ஒரு இதுல சேர்ந்ததுதான். என்னன்னா இது எல்லாத்துக்குமே நமக்கு என்னன்னா மெயின் என்னன்னா டேட்டா சயின்ஸ். அதை பத்தி டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னும் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.